ஈரான் பள்ளிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40க்கும் அதிகமான மாணவிகள் உயிர் பரிதாபமாக பறிபோயுள்ளது அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் போக்கு இருந்தது. அமெரிக்காவின் அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ள ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அணுசக்தி பேச்சுவார்த்தையில் ஈரானின் நிலைப்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரே நேரத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அதிர வைத்தன. ஆயுதங்களை கைவிட்டு சரணடையுங்கள் அல்லது மரணத்தை எதிர்கொள்ளுங்கள், கொடூரமான ஈரான் அச்சுறுத்தலை அழித்து ஒழிப்போம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஈரானின் உச்சபட்ச தலைவரான அலி கமேனியை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. தலைநகர் டெஹ்ரானில் அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி இஸ்ரேலும் ஈரானும் துவம்சம் செய்து வருகின்றன. ஆனால் அலி கமேனி டெஹ்ரானில் இல்லை என்றும் அவர் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த தாக்குதலில் அப்பாவி குழந்தைகளின் உயிர் பறிபோயுள்ளது. மினா பகுதியில் உள்ள பெண்கள் தொடக்கப்பள்ளி ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40க்கும் அதிகமான மாணவிகள் உயிரிழந்துள்ளது அனைவரையும் உறைய வைத்துள்ளது. ஈரான் முழுவதும் குண்டுமழையின் சத்தமும் அழுகுரல்களும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் நிறைய மாணவிகள்